இந்த சாயந்திர வேலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே காலையிலுடைய தொடர்ச்சி தலைப்பு வறுமையற்ற வாழ்க்கை வாழ நாம் அறிந்திருக்க வேண்டும். வறுமை என்று சொன்னால் பொருளாதார வறுமை மட்டுமல்ல, பொருளாதார வறுமை வருவதற்கு முன்பு பல காரியங்கள் நம் வாழ்க்கையில் காணப்படும். மன வளத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். காலையிலே பார்த்தோம், எல்லாமே நாம் மிக சகஜமாக எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது அந்த சமயத்தில் சுவாரஸ்யமான முடிவுகள் நம் வாழ்க்கையில் ஒரு சோகமான முடிவுகளாய் காணப்படும். எதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோமோ அதை பொறுத்து இருக்கிறது. இந்த நாளில் காலையில் பார்த்தோம், வருகிற சாபம் என் மீது வரட்டும் என்று அந்த அம்மா சொன்னாங்க. மகன் சொல்லுகிறார் சாபம் வருமே என்று. இப்படியெல்லாம் நிறைய காரியத்தை நம்ம பார்த்தோம். ஆனால் இப்பொழுது அது எப்படி கிரியை செய்கிறது என்பதை நாம் தியானித்து முடிக்கப் போகிறோம். இது ஜப குறிப்புகளாக நான் சொல்லலை. இந்த ஜப குறிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இதில் முட்டும். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தில் இந்த ஜப குறிப்புகள் எல்லாம் அடிபட்டு போக வேண்டும். அதாவது அந்த தருணமே நமக்கு வரக்கூடாது. நம்ம ஜெபிக்கிறது என்றால் இந்த கர்த்தருடைய கோட்பாடுகளுக்குள்ளே நம்முடைய மனம் பொருந்த வேண்டும். ஒரு இடத்துல சொல்லி கர்த்தர் நம்ம இடத்துல மனம் ஒப்புரவாக சொன்னால், நான் இல்லை ஆண்டவரே அவன் தான் தவறு என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் சொல்லிவிட்டா ஆண்டவர் எப்படி ஒப்புரவாகலாம், அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா சர்வ வல்லவர் இடத்துல நம்ம சம்பாஷிக்கிறோம். இல்லை ஆண்டவரே இதெல்லாம் அப்படியெல்லாம் ஆண்டவரேன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஆலயவாசிகளாக இருப்போம், வந்து போகிறவர்களாக இருப்போமே தவிர அப்புறம் வாக்குதத்த அட்டைகள் தான் இருக்கும். நம்ம வேதத்துக்குள்ளே சாட்சிகள் வராது. நம்ம வாக்குதத்தம் வேணுமா, வாக்குதத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிலுவைக்கு இருக்கிற வாக்குதத்தெல்லாம் நிறைவேற வேண்டுமா என்பதை நம்ம மனம்தான் தீர்மானிக்கணும். எல்லாரை போல் நம்ம வழிபடுவதற்கோ வந்து வாழ்ந்து கடந்து செல்வதற்கோ கர்த்தர் நம்ம பூமியில் ஜீவனை கொடுக்கவில்லை. கொடுத்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும் வேண்டுமென்றால் நமக்குள்ளே பரிபூர்ண ஒரு மன வளம் இருக்கணும். சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளணும் முதல்ல. அப்படியெல்லாம் ஆண்டவரே என் மீது தவறு இல்லை, அவள் தான் ஃபஸ்ட்லேருந்து ரீவைண்ட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. என்ன ஆரம்பிப்பாங்கன்னா, சம்பவங்கள்லாம் கர்த்தர்கிட்ட மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. அதாவது போனதுலேருந்து வந்தது அதில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மனம் திரும்ப சொல்லுகிறார், ஒப்புரவாக சொல்லுகிறான்னு. அது அடியேன் ஆண்டவரே ஒரு தருணம் தாங்க. உடனே நம்ம ஃபோன் அடித்து உடனே ஒப்புரவாகிறது உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற காரியம். ஒரு இடத்துல ஒப்புரவாகிறது கூட எப்படி எடுக்கிறேன்னா, கர்த்தர் இடத்துல கேட்டு ஆண்டவரே அதற்கு ஒரு தருணத்தை தாங்க, நான் சத்தியமாகவே ஒப்புரவாகிறேன். உங்களுடைய சத்தியத்துக்கு முன்பு ஒன்றும் இல்லையே. அது கிடைக்காம தானே எவ்வளோ பேர் உலகத்தில் சுற்றி கொண்டிருக்காங்க. விடை தெரியாத வினாக்கள் நிறைய இருக்கிறது. நமக்கு அப்படி இல்லை. கர்த்தர் சர்வ வல்லவர் சமீபத்து இருக்கிறார். அவர் செய்ய நினைக்க தடைபெறாது நடக்கும். ஒப்புரவாக வேண்டும் என்றால் கூட நம்ம என்ன சொல்கிறது பார்க்கணும். பிசாசு சொல்லுகிறதா பழைய பாவிகளோட ஒப்புரவாகிறோமா? வேணாம். அது கட்சியிலம்ல பழைய சாராய கடை கொண்டு போயிடும், பழைய சிற்றுமங்களை கொண்டு போயிடும், பழைய இடத்துக்கு கொண்டு போயிடும், எகிப்தின் பாவி வீட்டுக்கு கொண்டு போயிடும். ஒப்புரவாகுதல் என்றால் என்ன? வன்மம், கசப்பு, காய்மகாரம் தனியாக இருக்கிற பொழுது அந்த மனுஷன் நினைக்கிற பொழுது நம்முடைய முகநாடியாக மாறும். மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், நெருங்கின சொந்தங்கள். இதனால் நிறைய சோதனைகளும் இருக்கிறது. இது அப்படியே சாதனையாக மாற்றி கொள்ளுகிறதும் நம்ம மனதில் இருக்குது. அவங்க அப்படி தான் இருப்பாங்க, நியாயம் பொறுக்காது. ஆனால் நம்ம கசப்பை வைத்துக்கொள்ளக்கூடாது. சரி, உடனே ஃபோன் அடித்து கூப்பிட்டா மறுபடியும் வில்லங்கம் வெடிக்கும், விவகாரம் ஆகிடும். கர்த்தரிடத்துல கேட்போம், எப்படி இதை நம்ம சரி செய்யணும், எப்படி இதை மனதில் உதித்து கொண்டே இருக்கணும், பார்த்து கொண்டே இருக்கணும். எப்பொழுது போய் நம்ம ஒப்புரவாக முடியும், எப்படி அவர்கிட்ட பேசி சமாதானமாக்க முடியும். அந்த கசப்பு மட்டும் நீக்கினாலே போதும். இப்போ கர்த்தர் அந்த ஜபம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் அப்படி எல்லா ஆண்டு வரையெல்லாம் சொல்லாமல் நம்ம எப்படி ஒப்புரவாகிறதுக்கு ஞானத்தை மறுபடியும் கர்த்தரை நம்ம சார்ந்துருக்கிறோம். இப்போது பரலோகம் மகிழும். ஞானத்தை நாடி நாடி வருகிறான் அந்த மனுஷன். எல்லாத்துக்கும் ஞானத்தை கேட்குறான். எல்லாத்தையும் இந்த அம்மா ஞானம் கேட்குது. என் மகள் கேட்கிறான், என் மகன் கேட்குறான். ஞானத்தையே சார்ந்து வாழ்கிறான். அதை தான் நான் கேட்க சொன்னேன். நான் கேட்க சொன்னது சரியாக கேட்கிறான். இப்படி தான் பரலோகத்தை நம்ம மகிழ பண்ண முடியும். மனம் திரும்புதல்ல பரலோகம் மகிழ பண்ணுகிறது இல்லைன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நடக்கிற காரியம். இப்போது ஜபமே நம்ம கேட்கிறது என்பது கர்த்தருடைய எதிர்பார்ப்பின்படி கேட்கிற பொழுது அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். எதையாவது ஒன்று அவர் சித்தத்தின்படி கேட்டால் அதை நிச்சயமாக நமக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது இப்படியெல்லாம் அந்த ஒப்புரவாகிற விஷயம், இது ஒப்புரவே ஆக முடியாத விஷயம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஏமாற்றுதல், இந்த வஞ்சித்தல், இது உலக பிரகாரம் ஆசீர்வாதத்துக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கெல்லாம் என்னென்னா தகப்பன் இடத்துலேருந்து ஒரு ஆசீர்வாதம் வாயை திறந்து பேசினா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பெற்றோர் ஈசாக்கு ரெக்கை கட்டி கொண்டு வரல. ஈசாக்கு பெரிய கொம்புகளோட ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பூமியில் வரல. சகஜ மனுஷனுடைய சரீர உறுப்பில் தான் வந்தார். வேறு அபிஷேகம்னா மகிமைப்பட்டிருக்கோம்.
நான் சொல்ல வர்றது என்னென்னா, எந்த மனுஷனும் கர்த்தர் ஒரே மாதிரி தான் பார்க்கிறார். இப்போ ஈசாக்கு ஆசீர்வதித்து அவங்க பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுகிறது என்றா, ராஜ்யத்தின் புத்திராகி நீங்கள் இப்படி தான் வேதத்தை பார்க்கணும். நீங்கள் ஆசீர்வதித்து உங்கள் பிள்ளை வாழும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கும். ஈசாக்கு ஆசீர்வதித்தால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்பது யாக்கோபுடைய விசுவாசம், ஏசாவுடைய விசுவாசமும் கூட. இவங்கெல்லாம் என்ன மனிதர்கள்? பழைய ஏற்பாட்டு மனிதர்கள். நம்ம போல பாடுள்ள மனிதர்கள் தான். நோ எக்ஸ்ட்ராடினரி ஃபிசிக்கல் ஃபார்மேஷன்ஸ் இல்லை. தனியாக எதனா இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஈசாக்கு அப்படியெல்லாம் இல்லை. தேவ பக்தின்னா உச்சக்கட்டத்தில் இருந்திருக்கலாம். கீழ்ப்படிதல், எல்லாமே ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடியவைகள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. நம்மகிட்ட இல்லை. ஆனால் ஒன்று, நம்ம கூட்டு கொண்டு போய் ஒரு பாஸ்டர்கிட்டையோ ஒரு ஊழியக்காரங்கிட்டையோ போய் ஜெபிக்கிறது தவறு இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லிக்கார், சிறுவர்கள் எடுத்து வர தடை செய்யாது. எல்லாவற்றையும் காட்டிலும் உங்கள் பிள்ளைகளை அவங்க ஆசீர்வதிப்பாங்க, இவங்க ஆசீர்வதிப்பாங்க, அவங்க அபிஷேகம் தாங்கலாம் நினைக்காதீங்க. அந்த குருட்டாட்டத்திலேருந்து கர்த்தர் இந்த மாலை வேளையில் விடுவிக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிங்க. என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் இல்லையோ அதெல்லாம் சொல்லிக் கூட ஆசீர்வதிங்க. ஈசாக்கு என்ன ஆசீர்வதித்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த அபிஷேகத்தோடு நிறைந்து சொல்லப்படுகிற வார்த்தை அப்படியே பலிக்கிறது. இங்கே துதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறது இல்லை. ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உடனே பைய பார்ப்போம், வாலெட்டு பார்ப்போம், பர்ஸை பார்ப்போம். இதை கேட்குறார் பாஸ்டர்னு. ஆசீர்வதிக்கிறதுனா அது இல்லையா? அதுதான் சொல்கிறேன். மன வளம் வந்து பணத்தையும் சுற்றி வரக்கூடாது. பணம் வேணான்னு சொல்லி பிரசங்கெல்லாம் கடைசியில் காணிக்க எடுக்காமல் இல்லை. பணத்தை ஆட்சேபிக்கிற பிரசங்கங்கள், ஆடம்பரத்தை ஆட்சேபிக்கிற பிரசங்கள்லாம் பார்த்திங்கன்னா வசூல் பண்ணாமல் இல்லை, அல்லது பக்கெட்டை வச்சு எடுக்காமல் இல்லை, கூட பக்கெட்டு என்னென்னமோ காணிக்கன்றதே இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த வாயிலேருந்து புறப்பட வார்த்தைகளை யாருமே அசட்டை பண்ணுகிறது. கோவம் தான், கெட்ட வார்த்தை திட்டுறது, நீ உருப்பட மாட்டேன்றது. பசங்களை மனம் தெரிந்து சொல்கிறேன், கூடுமான வரைக்கும் கோபத்தில் என்னென்னலாம் பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ கஷ்டப்படுமோ அந்த வார்த்தையெல்லாம் பேசிடுவாங்க. அந்த பிள்ளை எவ்வளோலாம் கஷ்டப்படணுமோ அம்புட்டு வார்த்தைக்கு கொட்டிடுவாங்க. இது வந்து ராஜ்யத்துக்குரியவைகள் அல்ல. நீங்கள் என்ன வார்த்தை பேசினாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளே பேசுகிறப்ப கூட சரி, என்ன வார்த்தை பேசினாலும் சரி, ஒருத்தரை தாக்கியோ ஒருத்தரை உயர்த்தியோ பேசுகிற பொழுது பரலோகமும் பார்த்து கொண்டிருக்கிறது, சாத்தானுடைய அந்த லோகமும் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த சத்ருவினுடைய ஆதிக்கங்கள் உள்ளே வர்றது காரணம் எந்த வார்த்தை பேசுகிறோமோ அது வரும். அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட மாட்டாயா? ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. நம்ம எங்கே போகுது நம்ம மனசு? ஸ்தானம் மாத்திரம் பார்த்தீங்களா? லூசிபருக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை. அந்த மனுஷன் வருவான், காலையில் திட்டிட்டு போனவன், நீங்கள் வார்த்தை பேசிட்டீங்கல்ல, இப்போ அந்த ஆவிகள் எல்லாம் உங்கள் வீட்டில் கிரியை செய்யும். குடிகாரனோ குடிக்கலையோ, குடிகாரன் தேவையில்லைன்ற மாதிரி குடிக்காமே வந்து கலடை பண்ணுறோம் வீட்டை. அதே இதே உடச்சி அவ்வளோதான், அந்த வீடே ஒரு மாதிரி சங்காரமாயிடும். வெங்கல கடைக்குள்ளே யானை பூந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும். என்னென்னமோ வார்த்தை வந்துடும், அது சொல்ல முடியாத வார்த்தைகள் பலிபீடத்துலேருந்து. இது அத்தனை வார்த்தை, ஒரு வார்த்தை நீங்கள் பேசுறதுடைய கிரியை 10 வீடு கேட்குற அளவுக்கு அந்த மனசை கத்தி போட்டான். இல்லை அம்மாவும் இதை செய்யும். தொடக்கூடாத வார்த்தைகள், இதெல்லாம் சந்திக்கக்கூடாத பேச்சுகள், இதெல்லாம் பேசவே கூடாத பேச்சுகள். அந்த மனசு ரட்சிக்கப்பட மாட்டான். எங்கள் மாமியார் உருப்படாது, அது கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம பேசுகிறப்போ யூ ஆர் கோயிங் டு த ஸ்டேஜ் ஆஃப் காட் அண்ட் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் இஷ்யூஸ் இன் லைஃப். இந்த 2 பேருக்கு இருக்கிற விசுவாசம் தகப்பன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை. ஏன் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த வார்த்தை வரலன்னா பழக்கமே இல்லை ஆசீர்வதிச்சு. இந்த சம்பளம் வாங்கினியாடா, இதே தான் பிரச்சனை. இது இங்கே சர்ச்சுக்கு வந்தால் காணிக்க போட சொல்லி நான் கேட்குறேன், வீட்டில் போனால் பையனை நீங்கள் கேட்குறீங்க. எல்லாமே ஒருமித்து போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பையனை ஆசீர்வதிங்க, நீ மேன்மேலே பலப்படுவாய், நீ கர்த்தருக்கு பெரிய காரியங்கள் செய்வாய், உன்னை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவாய். என்னை பரிசுத்தப்படுத்தினேன் தேவன். பழைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், நினைக்க வேணாம். என்னையே தொட்டு இருக்கிறார், உன்னை தொட மாட்டார் ஐயா. எங்கேயோ போய் நான் லேண்டப் ஆகிருக்க வேண்டிய ஆள், எங்கேயோ போய் சிக்கியிருக்க வேண்டிய சின்ன பையனமாக போக வேண்டிய ஆடு, என்னை தேவனுடைய ஆலயத்தில் வச்சிருக்கிறாரே, அதே தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். பிள்ளையுடைய பாவத்தை பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும், விகாரமாகிடும். நம்ம பிபி டென்ஷன் வந்து எத்தனையோ பேர் பெரலட்டிக்கு வந்திருக்கு. ஓவர் போஸ்ட்ஃபுல், ரொம்ப பெருமை, என் பிள்ளை நான் அப்படி வளர்க்கல, அது பயங்கரமான இடத்துக்கு போயிடுச்சு. எண்ணங்கள் சொல்கிறேன், எல்லார் இடத்துலையும் ஒரு பாவம் இருக்கும் ஐயா, இல்லைன்னு சொல்லலை, அது நான் வரவேற்கல. பாவம் செய்யாத மனுஷன் பூமியில் இல்லை, நீதி செய்கிறவன் ஒருவன் மட்டுமே இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஆனால் என்னை சந்தித்து கொண்டு வந்து நிறுத்தினேன் தேவனாய் கர்த்தர், என் சந்ததியாரை சந்திக்க வல்லவர்.
நீங்கள் அப்படி ஒரு மனநிலையில் பூதகரமான கண்ணாடி வழியில் பிள்ளைகளுடைய பாவத்தை மட்டும் பார்த்தா நமக்கு படப்படப்பு வந்துடும், நெஞ்ச பிடிச்சின்னு சாஞ்சு பிரச்சனை வளர்த்து கொண்டே போகும். அது வளர்றதுக்கான காரணம் என்ன? அப்படியா செஞ்சா அவன் அது உருப்படாது, அது வேலைங்காது, இதை பணத்தை கட்டி படிக்க வைக்கிறோம், இது எவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கு, இதுக்காக நம்ம படிக்க வச்சோம், இந்த புள்ள உருப்படாது, ஒரு 20 வாட்டி வந்துடும் உருப்படாது. அப்புறம் பசங்க படிப்பு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் அதே தகப்பன் தாயோட வாய் என்ன சொல்லணும்னா, இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி பாவம்லாம் ஒரு ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்தால் அது எங்கேருந்து படிக்கிறதுங்க? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பேசின வார்த்தை பழிக்குது. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கறதில்ல. எல்லாமே டிசிப்ளினாக இருக்கணும், எல்லாமே ரெடிமேடாக முடிக்கணுன்றது எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கும். கொஞ்சம் தள்ளி வந்து நம்ம யோசிக்கணும். நீங்கள் ஆல்மோஸ்ட் எ பாஸ்டர் இந்த ஹவுஸ், ஆல்மோஸ்ட் எ பாஸ்டர். ஞானஸ்தானம் தான் கொடுக்க முடியாது, திருவிருந்து தான் கொடுக்க முடியாது. ஆல்மோஸ்ட் எ பாஸ்டர், எ ஷெப்பர்ட் ஃப்ரம் ஹெவன். பரலோக தகப்பனை போல நம்முடைய இருதயம் ஏறத்தாழ வந்துடும். இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா உங்கள் பிள்ளைங்களால் பிரச்சனை, சாப்பாடு செய்கிறது இல்லை, என்ன சொல்கிறது, அழுது ஒரு மரண வீடு போல் வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களுடைய உச்சகட்டம் மான மரியாதையில் பசங்க கை வச்சுட்டாங்க, யாரையும் விரும்பிட்டாங்க. சரிடா, இரும்புறன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லாம் தாண்டி வந்திருக்கோம், என்ன சரி பார்ப்போம், படி. இது மாதிரி எதாவது நடக்குமா? இது அப்படியே சுனாமி மாதிரி ஆகும். அது வந்து ஒரு ஸ்டேஜ், அது வந்து ஒரு பக்குவத்தில் இது சுனாமி ஆகலாம். பெருமை கையாளுற ஸ்டேஜ், இப்போது பட்டியத்தை கையாளுற ஸ்டேஜ். அதுக்குன்னு கத்தியத்தை வெட்டுற போகிறீங்க, அது இல்லை விஷயம். ஆவியின் பட்டயமாக வேத வசனத்தில் பிள்ளைகளை கொண்டு வரணும், அந்த ரிங்குக்குள்ளே கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வர முடியும்? பட்டயம்னா வேதத்தை வச்சு சத்தியம் பண்ணி நீ பண்ணியா பண்ணல, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. தைரியமாக பண்ணுவான். நம்ம வேலையை நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா, வட்ரா பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன். அது மாதிரி அதெல்லாம் ஒன்று, அது எல்லாம் வந்து காரியத்துக்கு ஒத்து வராத காரியம். நீங்களும் வளமாக இருக்கணும், குழந்தையும் வளமாக இருக்கணும். தேவன் அப்படி தான் படைச்சிருக்கார். பரிபூர்ணம் என் வாழ்க்கையிலும் இருக்கணும், என் பிள்ளை வாழ்க்கையிலும் இருக்கணும். நான் டென்ஷன் ஆகக்கூடாது, நிதானத்தை இழக்கூடாது. இல்லை, இது கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் நடைமுறை சிக்கல் இது. பயிற்சி முடிடா, நீ படி, நான் டிஸ்டர்ப் பண்ணல உன் லவ்வை. ஆனால் அது எப்படி டிஸ்டர்ப் ஆகணுன்றதும் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதுங்களுக்குள்ளே சண்டை வந்து அதுங்களே பிரிஞ்சிடும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துருக்குது. இது வரைக்கும் ஒரு லவ்வும் என்கிட்ட வந்து சக்ஸஸ் ஆனதே கிடையாது. இதில் சொல்கிறேன், இது காலேஜ் டேஸ்லேருந்து எல்லாருமே நகைச்சுவையாக சொல்லுவாங்க. யாருன்னா விரும்பி கல்யாணம் பண்ண நினச்சாங்கன்னா போய் என் பேரை சொல்லி அவரில் போய் பாரு, முடிஞ்சிடும் எல்லான்வாங்க. அந்த மாதிரி 2-3 தம்பதிகள் நேராக வந்து பேசி கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அது என்ன ஆச்சோ தெரில, ரெண்டும் பிச்சுக்கிச்சு. அதில் ஒரு நகைச்சுவை அந்த காலத்தில் அப்படி இழுத்துன்னு வர்றதெல்லாம் எனக்கு தெரியாமல் தான் இழுத்துன்னு போய் கல்யாணம் பண்ணிட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டேமேனும். இது வந்து வெரி காமன் ஃபன்னி டைம்ஸ். அது அந்த காலத்துலேருந்தே கர்த்தர் அப்படி தான் கொண்டு வந்தார். அதனால் வீட்டில் கூட என்ன பிரச்சனை வந்தாலும் பிள்ளைகளை சபிக்காது இருங்கன்னு வேதம் கட்டளையிடுது. உங்களை பகைக்கிறவங்கள சபிக்காது இருங்க. இல்லைங்க, மனசு உடஞ்சி போச்சு, இந்த பிள்ளைக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு, நீ கிட்னி விற்று கூட நீ படிக்க வச்சுருக்கலாம். அதனால் பிள்ளைகள் வாலிப சோதனையை தாங்கி தப்பித்து வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன வியாதி கூட இருக்கலாம், அதனால இந்த பாவம் அவங்கள மேற்கொள்ளாதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் என்ன செய்வாங்க, அதுக்கு தான் அதுக்கு வீசிங் வந்திருக்குது, அதுக்கு தான் இழுத்துன்னு இருக்குது, இதெல்லாம் சாவ போகுது. இதெல்லாம் கூடுமானவரை சாபகரமான வார்த்தைகள் பெற்றோர் வாயிலிருந்து வர இந்த பரிசுத்தாவி பனி போல பொழியும் பரிசுத்தரை எல்லாம் பாட முடியாது. உங்களுக்கு புயல் தான் வரும், பனி வராது. ப்ராக்டிக்கல். எதுக்கு சொல்கிறேன்னா, பிரச்சனையை வந்து ஒரு பவரம் ஈசாக்கு அந்த வெள்ளாட்டுக்கறி பலவீனெல்லாம் இருந்தால் கூட வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு 2 பிள்ளைகளுமே காத்திருந்தது. என் தகப்பான் ஆசீர்வாதத்தாலே நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இப்போ மாதிரி இல்லையா, அப்போது நான் சொல்லி சிரிப்பாங்க சில பேர், அது ஆலயவாசிகள். ஆசீர்வதிச்சா அப்படியே இதுவா இல்லை ஒரு மாதிரி அது தம்பதிகளுக்குள்ளே ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்பாகிட்ட ப்ரே பண்ணிப்போன்னு சொல்கிறா ஒரு தாயின்னு சொன்னால் உண்மையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க, நாட் பிகாஸ் ஐ எம் பாஸ்டர், ஐ எம் ஷேரிங் திஸ். பாதுகாராக இருக்கிறதுனால சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் வந்து என்கிட்ட ப்ரே பண்ணலாம், ஆனால் என் பசங்க என்கிட்ட ப்ரே பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது நிறைய வீட்டில். நம்ம வீட்டில் பரவாயில்ல சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் வாயின் வார்த்தைகளில் அவ்வளோ வல்லமே இருக்கிறது. வளம் உங்கள் வார்த்தையில் வளம் இருக்கிறது. உங்கள் வார்த்தையிலே வளம் இருக்குது. கடன் வாங்குறப்ப எப்படி வாங்குகிறோம், நிச்சயமாக தெரியும், தருவான். தரான் இல்லை,
அவன் நிச்சயமாக வந்து கத்துவான், நிச்சயமாக வந்து கத்துறான் இல்லை. நடைமுறையை பாருங்கள், நம்ம சிந்தையே சொல்கிறேன். அவன் கேட்டத்துல கடன் கரெக்டாக கேட்குற அளவுக்கு அழகான வார்த்தைகள், மினுக்கின வார்த்தைகள், ஏமாத்துறது எல்லாம் கிடையாது. நம்ம ஒரு தேவைக்கு அவன்கிட்ட கரெக்டாக அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணி அதுக்கு ஒரு இது பண்ணி, அது உண்மையோ பொய்யோ, அந்த பணம் அங்கேருந்து வர்றதுக்கு என்ன செய்யுது, வாயின் வார்த்தை போகுது. ஹீ இஸ் அக்செப்டிங். அவன் வட்டி ஆசைப்படுறானோ என்னமோ அவங்ககிட்ட வந்துட்டா, அவன் கொடுக்கலன்னா மனசு என்ன சொல்லுது, நாளைக்கு காலைல வந்து அவன் கத்துவான். கத்துறானா? அதை ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தை வருதா? ஆஃப் ஆகி போகிறானா? இதெல்லாம் என்னது அது? இட் இஸ் யூஸ்டு ஃபார் நெகட்டிவ். தப்பான காரியத்துக்கு பயன்படுத்துது இந்த அறிவு. நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தலாம். என் பிள்ளை வருவான், காலேஜ் போயிருக்கான், கண்டிப்பாக தப்பு பண்ணிட்டு தான் வருவான். ஏதாவது ஒரு விஷயம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். எல்லாருக்குமே என்னென்னா படிக்க வச்சு எல்லாருமே கோல்டு மெடலோடு வரணும்னு. இது நடக்கிற கதையாது. இது எங்கேயாவது நடக்குமா? இது அப்படியே அந்த படிப்பில் ஜெயிச்சு காட்டினாலும் துடிப்பு வேறு இடத்துல இருக்கும். இது வந்து அகாடமிக்ஸ் வேறு, பாவம் வேறு. இந்த படிப்பு ஞானத்தை வச்சு இதை போக்குதுன்னா போவாது. அதை பற்றி எவ்வளோ மார்க் எடுக்குது அந்த பையன், மார்க் தானே வேணும், நான் எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் நடக்கும், அதுவும் நடக்கும். இப்போ நம்மளுக்கு அது வேணாம், இது வேணும். பாவம் வேணாம், அசுத்தம் வேணாம், டிசிப்ளினாக வளரணும் பசங்க, மார்க் நிறைய எடுக்கணும், எதிர்காலம். இவ்வளோ கவலையெல்லாம் நம்ம படக்கூடாது. அவன் தான் அவனுடைய சிலுவையை தூக்கணும், அவன் தான் அது. ஆனால் அதுக்கு உரிய மூல காரியம் சுற்றி உங்ககிட்ட இருக்கணும். ஃபீஸ் கட்டுறது சொல்ல, நான் ஆசீர்வதிக்கிறேன், நாளைக்கு என் பிள்ளை பெரிய மனுஷனாகும், மேன்மேலும் பலப்படுவாய். நான் இது மாதிரி தான் எல்லா பிள்ளைங்களுக்கும் நான் போய் கேரண்டராக நிற்பேன். கேரண்டரானா நான் தவப்பன் தாகிட்ட பையன் வருவான், நல்லா வருவான், உங்கள் பையன், அவங்க பையன் நல்லா வருவான் நான் சொல்லுவேன். சரி, அவங்க ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்குறாங்க, நல்லா எடுத்துக்கிறாங்க. ஆனாலும் அந்த பசங்கிட்ட கூட சொல்லுவேன், ராசா என் மானத்தை வாங்கிறாதரா, அதோடு இந்த பக்கமே நான் வர முடியாது, உங்கள் அப்பா என்னை டின்னு கட்டுருவார், போலீஸ் சாமியார் லெவலில் எடுத்து போயிடுவாங்கடா நீ பண்ணுற வேலை. அங்கிள் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னுவான். பண்ணானோ பண்ணலையோ, முதல் ஃபோன் கால் அந்த வீட்டிலேருந்து வரும். அந்த பையன் ஃபோன் பண்ணி அவங்க அம்மா ஃபோன் பண்ணி அழுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே ஐயா நல்ல மதிப்பெண்ணில் வந்திருக்கான், என் பிள்ளைய இந்த மனசு கரிச்சு கொட்டினாரு, நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க. யாராவது ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை, குட் ஸ்பெல், நல்ல வார்த்தை இறங்கணும். நீ நல்லா வருவேன், நீ நல்ல மேல் நாட்டுக்கு போவேன், உயர்ந்து இடைக்காலத்தில் உட்காருவேன், இப்படியெல்லாம் சொல்ல 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 எங்கேருந்தோ வந்து இறங்கிடும். இந்த கதவுகள்லாம் திறந்துடும். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். சிலருடைய கான்டாக்ட் லிஸ்ட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நான் எழுதி வச்சுருப்பேன், நான் அனுகூலமாக எழுதி வச்சுருப்பேன். அந்த மனுஷன் அப்படியே மாறுறான். என் பசங்களாம் கேட்டாங்க, என்ன அங்கிள் பேர் இப்படி எழுதி வச்சுருக்கீங்க, ஏன் அழிக்காத, அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே அங்கிள் ஆகிட்டார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரொம்ப நெருக்கமான ஒரு இடத்துல போயின்னு இருக்கிற குடும்பத்தில் சுகஜீவின்னு எழுதுனேன்னு வச்சுக்கோங்க. அவன் இரும்பி 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 அது போச்சு, அது அவ்வளோதான் பாடியே. இப்போ பார்த்தா இரும்பலே நின்று போச்சு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு தரித்திரமான ஒரு வழியில் போய் எனக்கு மனசு ஐஸ்வர்யான்னு எழுதி வச்சேன். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யான்னு ஆகி என்னை மறக்காமல் காணிக்கையில் காமிச்சாச்சு ஐஸ்வர்யன் யாருன்னு. திஸ் இஸ் ஆல் வெரி ப்ராக்டிக்கல் அண்ட் திஸ் ஆல் வெரி அப்ளிகபிள். உங்களிடத்தில் இந்த வளத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார், பயன்படுத்துறது இல்லை. எப்படி நாசமாக போகுது குடும்பம்னாக்கா நம்ம அதை பயன்படுத்தாததுனால்தான். இதெல்லாம் நடந்துருக்குது. எனக்கு ஒன்றும் இல்லை, கொரோனா வந்தப்போ எல்லோரும் இன்ஜெக்ஷன் போட்டாங்க, எல்லோரும் எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் அப்படியே சும்மா சுற்றிட்டு வந்தேன். எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். என்னால் கொடுக்க முடியுமோ எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தேன். அதை வேறு யாரோ கொடுப்பாங்க, அதை நான் வேறு எடுத்து கொடுத்துட்டு வருவேன். எனக்கு வர அரிசி மூட்டை இன்னொரு குடும்பத்துக்கு போவோம். எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். விசுவாசிகள் நெருங்கி பழகின கொண்டிருக்கிறவங்க அவங்க வீட்டுக்கு போகிறது, கறி மீன் ஆக்கி சாப்பிட்றது, எங்கேருந்து காசு வந்துச்சு, எங்கேருந்து என்ன வந்துச்சுலாம் தெரியாது. அப்படியே சுற்றி கொண்டு இருந்தேன். ஒன்றுமே வரல, எனக்கும் வரல, என் வீட்டாருக்கும் வரல. பக்கத்தில் எல்லாம் கூட வந்துச்சு, அப்புறம் போச்சு எல்லாம். இது ஏன்னு சொல்கிறேன்னா, எது எனக்கு வராது, வாதம் என் கூட அணுகாது, பொல்லா பெண்ணுக்கு நேரிடாது. பயம் தேவன் கொடுக்கறது அல்ல, பயத்தின் ஆவியை தேவன் கொடுக்கறது இல்லை. எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்லணும். இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால் நம்ம நல்லா இருப்போம். இந்த மனுஷன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அப்படியே யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஏன் கர்த்தருக்கு தெரியுமா இவன் ஆள் மாறாட்டம் பண்ணி தான் வாங்குறான்னு? அப்படியே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரார். தட்ஸ் த பவர் ஆஃப் யுவர் மவுத். கர்த்தருக்கு தெரியும் இல்லையா இது 420ன்னு. அந்த ஆசீர்வாதத்தை கேன்சல் பண்ணியிருக்கலாம்ல. நம்ம என்னெல்லாம் தான் நம்ம ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு தெரியும். யாக்கோபு ஆள் மாறாட்டம் பண்ணி வாங்கிட்டு வர்றார் ஆசீர்வாதத்துன்னு. எல்லாத்துக்கும் மேலே சுப்ரீம் பவர் ஆண்டவராகிய கர்த்தர். இப்போ அவருக்கு தெரியும், எல்லாரையும் பார்க்குறார். இந்த ஆசீர்வாதத்தை நம்மளுடைய மனப்பான்மை என்ன சொல்லும், கர்த்தர் எப்படிங்க அந்த ஆசீர்வாதமாக மாற்றலாம்?
அதை கேன்சல் பண்ணிட்டு ஏசாக்குரியதை ஏசாக்கும் யாக்கோபும் கொடுத்து கர்த்தருக்கு அறிவுரை சொல்கிறது. இதெல்லாம் வாயின் வார்த்தைக்கு அதுக்கு ஒரு பலன் இருக்குது. இதுக்கெல்லாம் கர்த்தருக்கு கணக்கும் கொடுக்கணும் நம்மன்னு வேதம் சொல்லுது. இதெல்லாம் அதிகமாக பேசுறதில்ல, நகை நட்டோடு நிறுத்திக்கிறோம். நம்ம ஆடம்பரத்தை ஆட்சேபித்து பேசுகிற பிரசங்கங்கள் தான் பழக்கத்தில் இருக்குது. உங்கள் வாயில் இருக்கிறதே வளம். நீங்கள் எதையாவது யாரையாவது ரோட்டில் போகிறோன்னு எதனா ஒன்று அவனை திட்டி பாருங்களேன். எல்லோரும் சொல்லாங்க மேனிஃபெஸ்டேஷன், ஒரு வெளியாகிற செய்கை வரணும், லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், இதுக்கெல்லாம் கோர்ஸ்லாம் வச்சு காசு வாங்குகிறான். வாய் வச்சு சும்மா இருக்குங்க. போயிட்டு ஒரு வீட்டில் இந்த மாதிரி தான் சமையலில் அந்த மனசை ஏதோ சொல்லி விட்டான். கொஞ்ச நேரத்தில் பூகம்பம் வெடிச்சிச்சு. இதெல்லாம் நடக்குது இல்லையா? ரோட்டில் போகிறவன்னு எதனா திட்டி பாருங்கள், வந்து அடிச்சுட்டு போகிறானா இல்லையா? லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் நடக்குது. இல்லை சும்மா இருக்கிறவனுக்கு கூட நல்லா வருவையா, என்னை இந்த மாதிரி யாருமே சொன்னதில்லைங்க, என்னை எல்லோரும் சபிச்சு தான் இருக்கான், வாழ்க்கையில் இழந்து நொந்து மரணத்துக்கு நேரே போகிறான் தற்கொலைக்கு, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, நீ நல்ல மேன்மேலும் வேலைப்படுவாய், கர்த்தருக்கு என்று பெரிய காரணம் செய்வாய், என்னை உயர்த்தின தேவன் உன்னை உயர்த்த வல்லவன். நோ ப்ராஃபஸி, ஜென்ரல் டிக்ளரேஷன். அவன் உங்களை தீர்க்கதரிசியாகவே பார்ப்பான். இப்படி ஒரு எதிர்காலம் எனக்கு இருக்கா, இல்லைன்னா செத்துப்போ, இதை ஒரு சான்ஸ் எனக்கு கொடு. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. பெத்த பிள்ளையே ஆசீர்வதிக்கிறது இல்லை மற்றவனை போய் நிற்கிறோமா, அவன் நம்மளால் சாவாத இருந்தால் சரி, சாவரனுக்கு போய் ஊழியம் செய்ய சொல்ல. இது நம்ம ரத்தத்திலே ஊறணும், நல்ல வார்த்தை பேசணும். இப்போது பிசாசு இடம் இல்லை உள்ள வரத்துக்கு. ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான் போயாச்சு. அதாவது அது குறுக்கு வழியில் வாங்கினால வந்த பிரச்சனை என்னான்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போய் அந்த கல்யாணத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு ஒரு அதிருப்தி வந்துடுச்சு, நம்ம பார்த்தோம். இப்போ கையின் பிரயாசம், கர்த்தருக்கு பயப்பட மனுஷன் விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான், கையின் பிரயாசம் அவன் புசிப்பான். உள்ளே வந்தால் தானே அவன் கர்த்தருக்குன்னு கொடுக்குறது. முதல்ல போகிறப்ப பிள்ளையாண்டான்னு என்ன சொல்கிறாரு, கோலும் தனியுமா போகிறேன், வந்தால் அவங்களுக்கு தசபாகம். இது ஃபாரின் இமிக்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கேருந்து போகிறப்ப சொல்கிறது, ஐயா போய் பார்த்துக்கோங்க, அப்புறம் நான் யாருன்னு, அப்புறம் ஆளே காணாது. சொல்கிறேன் கொஞ்சம். அதுபோல் யாக்கோபு ஏன் அதை நடுவில் கொடுக்க முடியாத வருதுனாக்கா, உங்களுக்கு நடுவில் நிறைய விஷயம் வந்து மாட்டிக்கும். சாபத்தோடு போகிற பொழுது நமக்கு ஒரு மனிதன் இருப்பான். அந்த மனிதன் புனிதனாகவும் இருக்கலாம், நமக்கு ஒரு முள்ளாகவும் இருக்கலாம், நமக்கு அடிமையாகவும் இருக்கலாம், நம்மள அன்பு பாராட்டுறனா இருக்கலாம், நம்ம ஆண்டவருக்குள்ளே நடத்துக்கிறவனாகவும் இருப்பான், இல்லை ஆண்டவர் விட்டு வெளியே கொண்டு போகிறனாவும் இருப்பான். ஒரே மனிதன் போதும், எல்லாம் நம்ம வாழ்க்கையில் போதும். பாவியாக்க மனுஷன் பெரிய நன்மையை கெடுத்து போடுவான். வேதம் சொல்றதா இல்லையா? இவனை என்னென்னு எடுத்துக்கலாம், எலியாசிரை வர இருக்கிறான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட உள்ளே வாரையா, ஒரு ஊழியக்கார் வந்தீங்க எங்கள் வீட்டுக்கு, வாங்க உள்ளே வாங்க. லாபானுடைய அந்த காலத்தினுடைய எக்ஸ்போஷர், கல்யாணம் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு, உங்கள் சந்ததியரெல்லாம் சத்துணி வாசலை பெறுவார்களாக்கு வார்த்தை சொல்லி அனுப்புகிறாங்க பாருங்க. போ தனியாக போறியா, போ, விரும்பினல்ல இரும்பு போ, நாசமாக தான் போவேன். வீட்டிலேருந்து ஒழிக்கிற வார்த்தையா இதெல்லாம்? நீ உருப்பட மாட்டேன், நீ இதுவாக இருப்ப, இதுக்கெல்லாம் கஷ்டப்படுவேன். என்ன ஐயா வார்த்தை இதெல்லாம்? ராஜ்யத்துக்கு ஒத்து வராத வார்த்தை, நம்ம சரிப்பட்டு வரமாட்டோம். வேதம் சொல்கிறதுக்கு வாழ்க்கை வித்தியாசம் போகும். இது காலம் முழுவதும் என்ன இருக்குன்னாக்கா, நான் சபிக்கலை, நான் நல்ல வார்த்தையை சொல்கிறேன், இதோட விளைவை எடுத்து சொல்கிறது என் கடமை. காலம் முழுவதும் ஒரு வறுமை தொடர்ந்துன்னே இருக்கும். ஈசாக்கு வாழ்க்கையில் இருக்கிற செழிப்பில் 10% கூட நம்ம யாக்கோபுக்கு இல்லை. ஆனால் ஈசாக்கு எந்த விதத்தில் என்ன விதைச்சார், ஈசாக்கு விதைச்சாரு, அறுவடை பண்ணார், நம்ம பார்த்துருக்கோம். உழைக்காத மனுஷன் இல்லை. இந்த மனுஷன் மந்தையை பெருக பண்ணுகிறான். ஆக்கப்பூர்வமான பணிவிட. இன்றைக்கி 10 ஆடு ஐயா, நாளைக்கு 100 ஆடு, நாளைக்கு 10,000 ஆடாக மாறும். இது வளர்ந்து கொண்டே போகும். மரித்தா கூட ஆடு குட்டி போட்டுக்கொண்டே போகும். அறுவடைக்கும் இதுக்கும் கணக்கு பண்ணிங்கனாக்கா, உழைப்பு இதுக்கு வேறு அதுக்கு வேறு, மகசூல் எல்லாமே ஒன்று தான். சொல்ல வர கருத்து என்னன்னு கேட்டால், உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு திறமைசாலியான மனுஷன் போய் தப்பான இடத்துல போய் மாட்டிக்கிட்டான், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கேர்ள்ஸ். அது எங்கேருந்து வருது அந்த ஆவி, எங்கேருந்து வருது அந்த ஆசை, எங்கேருந்து வருது டப்புன்னு போய் முத்தம் கொடுக்குறது? மாமன் பொண்ணு தான் இல்லைன்னு சொல்ல, அந்த முத்தம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய சத்தம் போட்டுருச்சு வாழ்க்கையில். அடக்கி வாசி அந்த மாதிரி ஆயிடுச்சு. லாபன் பார்த்தோன்னா அந்த வீக்னஸ் புரிஞ்சிட்டான். நல்ல மனுஷனை நம்மளுடைய செய்கை கெட்டவன் ஆக்கி விட்டுது. நீ இப்படி உடுத்தாத அப்படி உடுத்தாதெல்லாம் சொல்ல, முதல்ல என்ன இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அந்த சாபம் அப்படியே பின்தொடருது. டக்கு நான் போனேன், இங்கே பார்த்தேன், என்னை பிடிச்சிச்சு. அதுக்கு எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆலோசனை வரவங்க, கர்த்தர் ஏன் என்னை சந்திக்க வச்சார் அந்த மனுஷனை, அப்படியே பக்கத்தில் என்ன அந்த எடுத்து அடிக்கலாமான்னு இருக்கு எனக்கு.
உன்னை கட்டுப்படுத்தி உனக்கு தெரியல. உனக்கு அவரை சந்திக்க வச்சாராம். என்னை சந்திக்க வச்சாரு. நான் சொல்கிற வார்த்தை கேட்குறியாங்கண்ணா? என்னை லவ் பண்ண சொல்கிறேன். என்னையே சந்திக்க வச்சாரு. யோசிச்சு பார்த்தியா? ரொம்ப க்ளோஸ் பீப்புள் கிட்ட இப்படி தான் நான் பேசுறது. நீ எவனையும் முன்ன பின்ன தீரான்னு ஏன் சந்திக்க வச்சார்? நீ நான் கூட சுற்றி நிற்கிறோம் கூட 20 வருஷம் மேலே. என்னை யோசிச்சு பார்த்தியா என்னை எதுக்கு சந்திக்க வச்சாருன்னு? நீங்கள் பாஸ்டர்னு அப்படியே பேப்பர் ரைட் எடுத்து வாயில் வச்சுருவேன். இந்த மாதிரி பேசினேன். கூட ஆர்கியூ பண்ணிக்கினேன். பண்ணது தப்பு. அந்த தப்புகள்லாம் ஏன் நடக்குதுன்னாக்கா, யூஆர் கேரிங் எ கர்ஸ். ஒரு சாபம் உங்களை பின்தொடருது. கேட்டால் கலாத்தியரில் ஏசு மறிச்சாரிங்க. ஏசு மறிச்சது தான். ஜீவனுள்ள தேவன் தான், இல்லைன்னு சொல்ல. நல்ல மனுஷனுக்கு அது ஆசீர்வாதமாக வருது. நான் இந்த மாதிரி கரப்ஷனாக இருந்தால், என்ன கரப்ட் ஃபெல்லாக இருந்தால் என்ன பாவம்? ஆள்மாறாட்டம் பண்ணுறப்பவே நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்கே ஒரு ஆள்மாறாட்டம் நடந்துச்சு. கல்யாணத்தில் டிஸப்பாயின்மெண்ட்டு. படித்து சொல்கிறான் வேணான்னு. இல்லை அதுக்கு 1000 வர்ணனை, 1000 கொட்டேஷன், 1000 கலரு. இதெல்லாம் மேல்பூச்சி சொல்கிறேன். அவனை பேரை கிறிஸ்துவ பேரை மாற்றுறது, அவனுக்கு ஒரு திருமுழுக்கு கொடுக்கறது, அதை சத்தியமும் ஆவியும் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போகிறது. அதில் என்ன இருக்கு? வா பரவாயில்ல. இந்த கோழி உரிக்கிறதுக்கு முன்னே பண்ணுவோம் இல்லையா, தண்ணியில் போட்டு முக்கி எடுப்பாங்க. அதுதான். அதுக்கு ஒரு கிறிஸ்தவ பேர் வச்சு அதுக்கு திருமணம் நடந்துட்டு எல்லாமே இந்த சடங்குகளாக போகும். பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் கிறிஸ்தவ பேர், கர்த்தரால் வந்தது, எல்லாமே உண்மையிலே நடக்கிற மாதிரி இருக்கும். 10-15 லட்சம் செலவு பண்ணி எல்லாருக்கும் மட்டன் பிரியாணிலாம் போகிறது. இதெல்லாம் நல்ல ஆடம்பரமான கல்யாணம். வரவேற்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல. உள்ள சத்தியம் இல்லை ஐயா. ஃபியூஸ் போன பல்பு எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் வேஸ்ட்டு. ஓடாத வாட்சி வேஸ்ட்டு. பயன்பாட்டில் இல்லாத ஒரு பொருள் வேஸ்ட்டு. பயன்பாடு அது. அந்நியனுக்கு பிணைக்கப்பட்டவன் வெகு பாடுபடுவான். இவன் போய் மாட்டின பிறகு அந்த சாபம் என்னை பின்தொடருமேன்னு சொன்னதுனால இந்த விவாகம் மேலே ஒரு சாபம். கல்யாணம் ஆகி எத்தனை படித்த மனுஷன், எத்தனை பெரிய சம்பாத்தியம் வாங்குறவன் குடும்பம் உடஞ்சிருக்கு. கால்குலேட் பண்ணி பாருங்கள். பொண்டாட்டி சம்பாதிக்கிறான், அதனால அவன் அடங்கி இருக்கிறான்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த அடக்கம் எங்கேருந்து வருது? அது அடிமைத்தனம்ன்றது சில பேரோட கருத்து. எப்படி அவன் குடும்பம் உடையாது இருக்குல்ல, அவனுடைய பலத்தினால் அவன் நடத்தலைன்றது தான் என்னோட கருத்து. இப்போ என்னுடைய குடும்பம்லாம் நிற்கிதுன்னா அது சுய பலத்தினால நிற்கலை, தேவ பலத்தால் நிற்கிது. நாட் பிகாஸ் ஐ எம் பாஸ்டர். இது ஒரு சாதாரண ஒரு அறிக்கை. என் பலத்தால் என் குடும்பம் நிற்கலை, தேவ பலத்தால் நிற்கிது, அவ்வளோதான். விசுவாசி கூட இது மாதிரி தான் சொல்லுவாங்க. ஊழியத்தில் பயணப்படுகிற அத்தனை விசுவாசிகளும் இதை ஒத்துக்கொள்றதுனால தான் அவங்க பயணப்படுறாங்க. அப்போது இந்த விசுவாசம் என்ன நடக்குதுன்னு கேட்டால், முதல்ல என் மேலே எனக்கு நம்பிக்கை வரணும், என் வார்த்தை மேலே நம்பிக்கை இருக்கணும். எல்லாமே நான் சொல்கிறதெல்லாம் பழிக்குது இல்லை. கடன் வாங்கினா அவன் கரெக்டாக கொடுக்குறான், நான் சரியாக கொடுக்கறது இல்லை. அவன் தான் கற்றுவான்னு நினைக்கிறேன், கரெக்டாக கற்றுறான். நான் பேசுகிறேன், அவன் கம்முன்னு போவான்னா போகிறான். வேறு வழியில் மாட்டிக்கினான் இல்லையே என்கிட்ட. ஃபேக்டாக தான். பயப்படு, என்னடா பாஸ்டர் இப்படியெல்லாம் பேசுகிறார் பற்றியா அப்படி சொல்லாதீங்க. அவன் மாட்டின்னு இருக்கான் ஐயா கொடுத்துட்டு. எல்லாரும் ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க, நான் நல்லா மாட்டிக்கினேன் ஐயா, நான் இங்கே தொங்குவேனா அங்கே தொங்குவேனா தூக்கு போட்டுக்கிற சொல்கிறேன். ஏடா பாவி, வாங்கிட்டு அவன் எங்கடா வாவான்? அண்டரே ஒரு வழியை காட்டுங்க, நான் இனி வாங்க மாட்டேன், நல்லா இருப்போம், 2 குடும்பம் நல்லா இருப்போம். அவன் மாட்டின்னு இருக்கான் ஆண்டவர் என்கிட்ட, இப்படி சொல்லி ஜபிங்க. அவன் பாவம், அவன் எனக்கு கொடுத்து மாட்டியிருக்கான், அவனுக்கும் பல சேவைகள் இருக்குது. இது எல்லாம் இல்லை, அவனை பார்த்து ஃபோன் எடுக்கிறதில்ல, அவனை பார்த்து எஸ்கேப் ஆகுறது, அவன் இது பண்ணால் பிடிக்கிற லெட்டலாம் இல்லைன்னா அவன் இன்னும் பயங்கர வைல்ட் ஆகிடுறான். கொடுத்துட்டு நிறைய பேர் காணாத போனவங்களாம் இருக்கிறான். வாங்கிட்டு சொல்ல, இது நிஜம், நல்லதுன்னு சொல்ல. நான் இதுலேருந்து வெளில வரத்துக்கு வழி சொல்கிறேன். இல்லை ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி போன கடைசியில் நல்ல திறமையான மனுஷன் 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டு கசக்கி பிழியப்படுகிற வாழ்க்கை, ஒரு சுதந்திரம் கிடையாது அந்த இடத்துல. ராகேல் மூஞ்சை தான் பார்க்க முடியும், அடுத்தது லேயால். அப்போது இவங்க கொஞ்சம் அழகாக இருக்குது இந்த பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணோன்னா அது பெட்ரூமில் வேறு மாதிரி இருக்காது. படுக்க பிரச்சனை வந்துடுச்சு. பிள்ளை கூட இல்லை, நான் சாகுறேன். எதுமா சாகுற? பிள்ளை கூட படுக்க பிரச்சனை. லேயால் குழந்தை பிறந்துச்சு, ராகேல் குழந்தை பிறக்கல. அவள் இவ்வளோ அற்பமாக பார்க்குறான். கடைசியில் பார்த்தாங்க சரகேட்டட் மாத்திரம் அந்த காலத்தில் ஆரம்பிச்சிச்சு. ஏன் அடிமை பண்ண தரேன், அவள் பார்த்தா நான் ஏன் அடிமை பண்ண தரேன். 2 பேரும் போட்டி போட்டு மறுமணத்தில் எழுப்பிட்டாளுங்க. யாக்கோபுக்கு என்ன பேசுறதுனே தெரில, சம்மதம் கிடையாது.
கையிலே சம்பாத்தியம் கிடையாது. மறுமனையாட்டிகள் லார்டுபான் அப்படியே அவங்க பால்கனிலேருந்து பார்த்துருப்பார். வாழு மகனே, மருமகனே வாழு, நல்லா நீடோடி வாழு, நீ வாழ வாழ, எனக்கு உனக்கு நிறைய கமிட்மெண்ட் தான், எனக்கு தான்டா ப்ரொடக்ஷன் அதிகம், நிறைய போய் நீ நிவர்த்திகள் சேர்க்கணும்ல. மறுமனையாட்டி சோறு போடணும், நான் போடுறேன். பொண்டாட்டிக்கு சோறு போடணும், நான் போடுறேன். வேறு பிள்ளைங்களும் சோறு போடணும், நான் போடுறேன். உனக்கு சம்பளம் வேறு கொடுப்பாங்களா? எல்லாம் தான் நான் உன் கீப்பு வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்றேன்னே. லாபான் வழியில் சொல்கிறேன், நீங்கள் தான் நினச்சிக்க போகிறேன். அவன் மருமனையாட்டிக்கு நான் சேர்த்து படி அளக்கிறேன். லாபானவன் வாழு மருமகனே வாழு, இந்த ஜென்மத்துக்கு இந்த இடத்த விட்டு நீ போக முடியாது, என் பிள்ளைகளெல்லாம் செழித்து வரணும், நீ எனக்கு அடிமை. அதுதான் உண்மை. அது பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன் லைஃப். ஏஞ்சி வர முடியல. ஏன் ஏஞ்சி வர முடியலன்னா போய் மாட்டிக்கிச்சு நம்ம வாழ்க்கை. அந்த நிவர்த்தி செய்ய முடியல, அந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியல, பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியல. அந்த சாபம் என் மீது வருமே, அதை பற்றியெல்லாம் பரவாயில்லடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் மேலே வராது, என் மேலே வரும். பாருங்கள் எவ்வளோ அது பின்னாடி கேரி ஃபார்வர்ட். 20 வருஷம் இளமை போச்சு, அவனுடைய படுக்கை பிரச்சனை ஆச்சு. பல பெண்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பல பெண்கள் உள்ளே வர ஆரம்பித்தோன்னே ஒரு மனைவியோடு வாழ்ந்த தகப்பன். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வராத கான்டெக்ட்ஸ். ஈசாக் குடும்பத்துக்குள்ள இப்படியா ஈசாக் வாழ்ந்தார். ஈசாக்கு கோவப்பட்டது காரணமே அவன் பாலிகாமியாக போனான். யார்? ஏசா. எத்தனை பொண்டாட்டிடா, நான் அவங்க அம்மாவை தவிர யாரையும் பார்த்ததில்லை, இது என்னடா பழக்கம் இது, நம்ம வீட்டில் சிகரெட் ஸ்மெல் வந்தது கிடையாது, லிக்கர் ஸ்மெல் வந்தது கிடையாது, என்னடா இது, அந்த மாதிரி. ஏசா பார்த்தான், தொட்ட இஸ்மேல் சவகாசம், அது கட்டுற நான்லாம் இல்லை, உங்கள் அப்பா மாதிரியா. அப்படியே அவங்க மன முடிவானதுக்கு காரணமே நம்ம பழக்கத்தை இல்லாத ஒன்று உள்ளே வருது. எந்த தாய் தகப்பனும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது சைவம் சாப்பிட்றோம், அசைவம் சாப்பிட்டா கோவம் வரும், அசைவம் சாப்பிட்ற குடும்பத்தில் சைவம் உள்ள வந்தால் கோவம் வரும். பழக்க வழக்கங்கள் மாறுது இல்லையா? ஃபஸ்ட்டு உங்கள் மனகம் ரெபேக்காலுக்கும் ஈசா கோவம் என்னென்னா, நம்ம உனக்கு நான் எனக்கு நீன்னு வாழ்கிறோம் ரெபேக்கா. ஆமாம் தான், இந்த பையன் பார்த்தீங்களா, ஒரு ஜாதி விட்டு வைக்கல. ஏத்தியார், கானானியார், எபூசியர், இஸ்மேல் புத்திரர், பார்வோன் குமார்த்தி, டசன் இறக்கியிருக்கான். சரிப்பட்டு வராது தம்பி, நீ எனக்கு ரொம்ப ஆத்மா மரணத்துக்கு எதுவாக இருக்குது, நீ கிளம்பு, மாமா வீட்டுக்கு போ, மாமா போன கல்யாணம் பண்ணு. நம்மளால் அங்கே என்ன பண்ணார்? ஏசா இருள், இது வெளிச்சத்தில் பண்ணிச்சு. இது கிறிஸ்டினாக போச்சு, அது இந்துவாக போச்சு, அதான் வேறு ஜாதியாக போச்சு. 2 பயல்களும் ஒரே தவறு தான் பண்ணானுங்க. ஈசாக்கு இதில் கனெக்டே ஆகலையே. ஈசாக்கு ஆசீர்வாதம் இங்கே நின்றுச்சு. யாக்கோபுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் வருது, பொருளாதாரம் மட்டும் வரல. The more you are holy, the more you are anointed, the more you should prosper too. பொருளாதாரத்தில் மட்டும் சொல்ல, எல்லாத்துலேயும் ஒரு நல்ல சரீரம், எல்லாவற்றில் சுகமாயிரு மகனே என்ன வேதுன்னு சொல்லுது. இங்கே பார்த்தா தேவன் தரிசனமாக வர்றார், இங்கே பார்த்தா மந்தை பெருகுது, லாபானுக்கு போகுது, இங்கே பார்த்தா குடும்பமும் விருத்தி அடையுது. அப்புறம் ராகேலுக்கும் குழந்தை பிறகுது, லேயாளுக்கும் குழந்தை பிறகு. அந்த நிவர்த்தியெல்லாம் ஆகுது. ஜபம் கேட்காம இல்லை, நம்ம ஜெபிக்கிறோம், அவங்க கர்ப்பத்தை திறக்கிறாரு. அந்த மல்லடியாக கடைசி வரைக்கெல்லாம் இல்லை, கர்த்தர் பெரிய தண்டனைலாம் கொடுக்கல. குழந்தைங்க பாட்டுக்கு பிறந்துக்கினே இருக்குது. மறுமனையாட்டிகளுக்கும் பிறகுது, பொண்டாட்டிக்கும் பிறகுது. அப்படியே மிஷின் மாதிரி ஆயிடுது. இவக்கு பெத்தோன்னு அவள் பெத்தோன்னு வீடு ஃபுல்லாக குழந்தைங்க அழ சத்தம் மங்களகரமாக இருக்குது. குழந்தைங்க அழ சத்தம், அடுத்தது வாந்தி எடுக்கிறா, உணர்த்தி குழந்தை பிறத்துக்கிறா. அப்படியே சைக்கிள் போயினே இருக்குது. லேயால் மறுமனையாட்டி அடிமை பெண்க, ராகேல் அடிமை பெண்க. ஒருத்தி வாந்தி எடுக்கிறா, ஒருத்தி பிரசவிக்கிறா, ஒருத்தி பிரசவிக்கிறா. அப்படியே சும்மா ஜேன்னு ஆயிடுச்சு ஃபேமிலி. உண்மை இது. என்ன ஒன்றும் எல்லாம் வெளில தெரியாது. ஆனால் ஒரு சாபம் பின்தொடர்ந்து வருகிறது. இந்த சாபம் அடுத்தது என்னன்னாக்கா, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா ஒரு மனையோடு வாழ்ந்தார். நான் சொல்கிறது என்ன இல்லை, கோச்சிக்கு போகிறீங்க, நினச்சிக்க போகிறீங்க. யாக்கோபு சொல்கிறேன். ஏசா என்ன பண்ணானோ அதே தான் நம்ம ஐயாவும் பண்ணியிருக்கார். இஸ்ரவேல் ஏசா போனதெல்லாம் புறஜாதி, இது வந்ததெல்லாம் இது என்ன அடிமை பெண்களான ஞானஸ்தானம் எடுத்து வந்துச்சு. அடிமைன்னா என்ன, இது இஸ்ரவேலுக்குள்ளே வரல, இதுவும் கிட்டத்தட்ட புறஜாதி தான். என்ன லாபானுடைய சாப்பாடு சாப்பிட்டுன்னா அவங்க தெய்வத்தை ஃபோர்ஸ் டு வர்ஷிப் தேர். அடிமையாக வந்தாச்சு, நீ உட்காந்து ஆராதனைக்கு வந்து தான் ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி தான். அப்போ இதுங்கெல்லாம் லிஸ்ட்டில் வராது, கர்த்தருடைய ஜனங்களாக வரமாட்டாங்க. ஒருவேளை பரிசுத்தம் பண்ணப்பட்டிருக்கலாம். அதனால அந்த சந்ததிகள் மேலாம் கர்த்தர் இந்த 12 கோத்திரமாக தெரிந்து கொள்கிறார். நான் விலைக்கு சொல்கிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தா, எனக்கும் என் தகப்பனுக்கும் ஒரு பிரிவினை.
தகப்பனுக்கும் இஸ்மவேலுக்கும் ஒரு பிரிவினை. பிளட் லைன் கர்ஸ் சொல்கிறேன், ரத்தத்தின் வழியே வர பரம்பரை சாபமே சொல்கிறேன். இஸ்மவேலுக்கும் ஏசாக்குக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு. ஆபிரகாம் முன்னே நின்று அனுப்பிச்சி வச்சிட்டார். பட் அந்த கரகரப்பு இருக்குது, அதனால தான் இவனை பழி வாங்கிட்டாங்க. சரி, இப்போ யாக்கோபுக்கும் ஏசாக்கும் அந்த கரகரப்பு இருக்குது. தொடர்ந்து பாருங்கள் சாபம். இப்போ இஸ்ரவேல் கோத்திரம் 12 பிள்ளைகளுக்கும் யோசேப்புக்கும் ஒரு கரப்பு இருந்து கொண்டிருக்கு. பிளட் லைன் கர்ஸ். இது கண்டிப்பாக பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன் ஃபேமிலி. தொடர்ந்து அந்த பகை, சகோதரத்துவத்துக்குள்ளே பகை தொடருது. பிள்ளைகளுக்குள்ளே ஒருமித்து போகாது. எல்லாம் இன்ஜினியர், எல்லாம் டாக்டர், எல்லாம் வக்கீல், இல்லைன்னு சொல்ல, நல்லது, சாஃப்ட்வேரு, ஐடி நைட்டி எல்லாத்துலேயும் படிக்கட்டும், வேலை செய்யட்டும், வேணாம்னு சொல்லு. ஆனால் இது வரதான் பார்க்கணும். ஒரு ஆவிக்குரிய ஜனங்க வெந்தகோசோ எனக்கு அது முக்கியம் இல்லை. உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா, காரணம் சொல்லாதீங்க, தலைப்பேசி சொல்லாதீங்க. காலையில் சொன்ன மாதிரி அந்த பெண் வந்தால் மாற்றிட்டா, அந்த மனுஷன் கல்யாணம் பண்ணிட்டு போனால் போச்சு, இந்த சம்மந்தி இந்த மாதிரி மனசை கழிச்சிட்டாங்க, அந்த வார்த்தை நம்ம பேசக்கூடாது. அது அப்படியே மாறும். பவர் ஆஃப் யுவர் டங். நாவின் அதிகாரத்திலே மரணமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொடர்ந்து அந்த சகோதரத்துவத்துக்குள்ளே பிரச்சனை இருக்குது. நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் வறுமை இருக்கும், பொருளாதார வறுமை வெளியில் தெரியும். கண்டுகொள்ளாமல் வாழுகிற பொழுது ஆசீர்வாதம் கண்டுகொள்ளாது, பரலோகம் கண்டுகொள்ளாது. இது ஒரு தகராறு இருந்து கொண்டே இருக்குது. இந்த 3 சந்ததியாக தொடருது. சரி, அவனை அமுச்சிட்டாங்க, அவனை விட்டுருங்க. ஆனால் இப்போ இதுங்களுக்குள்ளே சண்டை வந்துடுச்சு, பசங்களுக்குள்ளே. அடுத்தது இந்த பசங்களுக்குள்ளே சண்டை வந்துடுச்சு. ஹோல் ஃபேமிலி கேம் டு பாவர்ட்டி. வறுமை ஒரே எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்வீங்க வேலை கிடைக்கல, அது காரணம் கடைசி வேலை போச்சு, என்ன கையின் பிரயாசம் பிரச்சனை. நான் இறக்கிறதுக்கு முன்னே இன்னொருத்தன் பெதஸ்தா குளத்தில் இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, எனக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லை, எனக்கு ஜாதி பிரச்சனை இருக்குது, எனக்கு அதாவது இட ஒதுக்கீடு கிடையாது. வளர்ந்தவனுடைய விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுவான். எனக்கு அவனுக்கு இதெல்லாம் இருந்துச்சு, அவன் போயிட்டான், எனக்கு எதுவுமே இல்லை. இல்லாதது தெரியுதே, இருக்கிறது தெரியாத அளவுக்கு அந்த கண் கட்டப்பட்டுரும். ஒரு செல்வந்தனாக இருக்கிறவனுக்கு 4 ஏழை தேவை, 4 ஏழைக்கு ஒரு செல்வந்தன் தேவை. இது கர்த்தர் அப்படி வச்சுருக்கா. ஆனால் செல்வந்தனாக இருக்கிற செல்வந்தனாகவே இருக்கான், ஏழையாகவே இருக்கிறதுக்கான காரணம் இது தொடர்ச்சியாக வறுமை தங்கி இருக்கிற குடும்பம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளை பெரிய டாக்டர் படித்தா கூட அது கடை வாங்கியிருக்கும். அப்போ 50,000 வாங்கியிருப்பான், 5 கோடிக்கு வாங்கியிருப்பான். கடைக்காரன் தானே. வறுமைன்றது வேறு மாதிரி இருக்கும். கஷ்டம் கடைசி வரைக்கும் கஷ்டம், நாங்கள் குழியில் வைக்கிற வரைக்கும் கஷ்டம், எங்களுக்கு ஏன் இது நடக்குதுன்றலாம் கேட்பாங்க. ஏன்னா பதில் தெரியாது. டபுக்கு நினைச்சுறது மாமியார் ஒன்று மந்திரம் பண்ணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஜெல்லுன்னு இருக்கும். ஏற்கனவே எனக்கு ஆகாது. இப்போ ஒரு தீர்க்கதரிசி, சாதாரண பாஸ்டர் சொல்ல ஒரு தீர்க்கதரிசியாகவே தெரிவார் எனக்கு. நானும் விளங்க மாட்டேன், அந்த பாஸ்டரும் விளங்க மாட்டார். அதான் உண்மை. 2 பேருமே நட்ரோட்டுக்கு வந்துடும் கொஞ்ச நாள். மாமியார் பண்ணிச்சு, மாமனார் பண்ணார், இவன் பண்ணான், அவன் பண்ணான். கர்த்தர் அப்போ என்ன பண்ணுறாரு நம்ம வாழ்க்கையில்? இல்லை ஐயா, எனக்கு பிரச்சனை வந்து சொந்த வீட்டாரை விசாரிக்காமல் போனால் அவன் அவிசுவாசியும் கெட்டவனாக இருப்பான். அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் அதுக்கேற்ற ஆசீர்வாதம் குறைவுபடுறதுனால தான் வறுமை உள்ளவர். விசாரிங்க, கூப்பிட்டு பேசுங்க. பொருளாதாரத்துக்கு மட்டும் சொல்லலை, இது எல்லாம் செஞ்ச மனுஷன்தான் யோபு. இதை வர விடாத தடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த பிரிவினை பிள்ளைகளுக்குள்ள வராது தடுத்து கொண்டு இருக்கிறேன். என் ஜீவ சுவாசம் இருக்கிற வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் வர வச்சு பேசணும். ஒருத்தர் சொல்லுவான் நான் 10 மணிக்கு வரேன், ஏன்? இன்னொருத்தர் சொல்கிறான் 8 மணிக்கு அவன் வரான், இல்லை அடித்து மண்டே உடச்சிடுவான் ராஸ்கல். எல்லாம் ஒன்றா அசம்பிள் அவங்கடா. யோபு அவன் மொண்டாட்டியும் வயிற்று வலியெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாம் நாங்கள்லாம் பார்த்துட்டு தான் வந்துருக்குறோம். எல்லாம் வந்து நிற்கணும். சொத்து தரமாட்டேன்னு இல்லை, ஃபேமிலி அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது ஃபேமிலி அட்மினிஸ்ட்ரேஷன் கனெக்டட் டு கிங்டம் லா. எல்லாரும் வரணும். வீட்டில் ஆசீர்வாதம் தங்கணும்னா, உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா வரணும். இதில் இன்னும் பியூட்டின்னா வரதே பெரிய விஷயம். போய் வீட்டில் பொண்டாட்டியெல்லாம் விட்டுட்டு திரும்பி வான்றது வரானுங்க ஐயா. இப்போ நீங்கள் வரீங்க ஆலயத்துக்கு, வரதே எவ்வளோ கஷ்டப்பட்டு வரீங்க. போயிட்டு வீட்டம்மா விட்டுட்டு வான்னா அடுத்த வாட்டி வீட்டம்மா சேர்க்குமா? அடுத்த வாரம் காலியாக இருக்கும் சர்ச்சு. யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி தான் தகப்பன் வார்த்தைக்கு அவ்வளோ செவி சாய்க்கிறாருன்னா சில விஷயம் நான் அவன்கிட்ட பேசணும், உன் பொண்டாட்டி எதுக்கு பேச முடியாது. அது என்ன தான் இருந்தாலும் மருமகள், அந்நிய வீட்டு பெண், நீங்கள் ஒத்துமையாக இருக்கணும். உங்களுக்குள்ளே இவ்வளோ குறைய கண்டேன், ஏன் அவனை பார்த்து நீ பேசலை,
ஏன் அவனை பார்த்து நீ சோத்திரம் சொல்லல? ஏன் அவன் சாப்பிட்றப்ப நீ அவனை கேட்கல? ஏன் குறைவுபடுறப்போ இந்த குழம்பு ஊற்றிக்க, இந்த ரசம் ஊற்றிக்க, என்ன மற்றவன் தட்டு குறைவாக இருக்குன்னு பார்த்து சொல்லலை. ஒரு அன்பாக இருக்கிறவங்களுக்கு முகத்தை திருப்பிக்கின்னு, முதுகு திருப்பிக்கின்னு, இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன், சரிப்பட்டு வராது, சொல்லிட்டேன், இப்படி கண்டிக்கலாம். அப்படி கண்டித்த மனுஷன்தான் செல்வ சீமானா இருக்கான். யோபின் ஆசீர்வாதம், யோபுனாலே இழப்பு, இல்லைன்னா பெருக்கம். ஏன்னா கர்த்தர் வேலையை எடுத்து பாதுகாத்தார். வேற வேலையை இல்லையா கர்த்தருக்கு? அவருடைய சொந்தத்தை மட்டும் என் வேலையை எடுத்து பாதுகாக்கணும். முதல்ல அவன் காத்து கொண்டது குடும்ப சமாதானத்தை. அப்போ அந்த இடத்துல இந்த யாக்கோபு குடும்பம் கை எந்துக்கிற அளவுக்கு வந்துச்சு. ஐயா வெக்க கேடையா, உன் தரிசனம் எங்க, உன்னுடைய போக்கும் வருத்தம் எங்க, உங்க அபிஷேகம் எங்க, உங்க ஆராதனை எங்க, உங்க கிருபை எங்க, உங்க ரட்சிப்பின் சந்தோஷம் எங்க? உங்க மூலியமா அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கான். இப்போ உங்களுக்கு பெரிய பொருளாதார பிரச்சனை வந்துடுச்சு ஐயா. அதாவது பொருளாதார பிரச்சனை வெளியரங்கமாக இருக்குது. இந்த 7 பேர் வெளியில் காமிச்சிடும். என்னதான் நீங்கள் வாரி போட்டு வந்த ஒரு நகை அம்புட்டு ஜனங்களுக்கு தெரியும் அது கவரிங்னு. எதுக்குமா நகை போடாதீங்க, அது சொல்கிறேன். நம்ம என்ன பாசாங் பண்ணாலும் அது வெளியரங்கமாக தெரியும். அது கோல்டாக இருந்தால் கோல்டுன்னு தெரியும். அது நீங்கள் அதுதான் இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மியாக சம்பாதிக்கிறோம் அதிகமாக சொல்லுவான், அதிகமாக சம்பாதிக்கும் கம்மியாக சொல்லுவான். வாடகை வீட்டில் இருக்கிற கொஞ்சம் ஏமாந்தா தான் என் வீடுன்னுவான். இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியாவில் இந்த வீடு எங்களுக்கு சொந்தம், நான் இங்கே 8ஆம் கிளாஸ்லேருந்து இருக்கிறேன், இங்கே சுற்றின்னு இருக்கோம். அப்புறம் நான் இதை கட்டுறப்போ நான் அதே வீட்டுக்கு நான் வாடகைக்கு போய் வர வேண்டியதாச்சு. அப்போது அந்த வழியில் பார்த்துட்டு அந்த விசுவாசி என்ன சொல்கிறாங்க, அதை நாங்கள் விற்றுட்டோம் ஐயா, இப்போ நீங்கள் இருக்கிறவங்களா? ஆடா பாவி, திருந்தவே மாட்டியா நீ? சரி, அது ஒரு ஆசை அவங்களுக்கு. வாடகை வீட்டில் இருக்க சொந்த வீடுன்னு சொல்கிறது, சொந்த வீட்டில் இருக்க வாடகை வீடுன்னு சொல்கிறது, பயம் எதனா கேட்டுற போகிறாங்கன்னு, இன்னும் நம்மளை அற்பமாக என்ற போகிறாங்கன்னு. இதெல்லாம் யார் கிரியை செய்கிறது தெரியுமா? வறுமையை கொண்டு வருவதுக்கான வார்த்தைகள் இதெல்லாம். இப்போ நான் வாழ்க்கை வீட்டில் இருக்கிறேன் இல்லைன்னா சொல்கிறேன், உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் விருப்பம் இருந்தால் சொல்லலாம். ஏசாயா 61 வாசிக்கிறோம், ஏசாயா 65 வாசிக்கிறோம், 21 வாசிக்கிறோம். அவர்கள் வீடுகளை கட்டுவாங்க, தோட்டங்களை நாட்டுவாங்க, விருட்சத்தை எடுப்பாங்க. ஒரு காலம் இருந்தது வீட்டை கட்டி அதில் வாசம் பண்ண முடியாது, வேற ஒருத்தரும் குடியிருப்பான். இப்போ அவர்களே வாசம் பண்ணுவாங்க. அந்த வசனத்தை மையப்படுத்தி நம்ம சொல்லலாம். இப்போ இல்லை, ஏற்ற காலத்தை கர்த்தர் வீட்டை தருவார், நானும் குமாரனும் திரும்பி வருவோம். நீங்கள் சங்கீதம் பார்த்தீங்களாங்க, எல்லாமே உங்களுக்கு ஒரு விதமான அறிக்கை தான். எல்லா சங்கீத வார்த்தைகளையும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு விசுவாச அறிக்கை, ஒரு கட்டாய அறிக்கை தான். அது சொல்ல தான் அது வாழ்க்கை அப்படியே மாறும். நான் எழும்புவேன், நான் எழும்பி பிரகாசிப்பேன், அவருடைய ஒளி எனக்கு இருக்கிறது சொல்லி பாருங்கள். சொல்லிக்கொண்டே இருந்தால் அது அப்படியே ஆகும். நீங்கள் எதை கடிந்து கொள்கிறீங்களோ அது கடிந்து கொள்ளப்படும், எதை கட்டுகிறீங்களோ பூமியில் கட்டப்படும். என் நெசம்தான். சில தேசங்கள்லாம் கர்த்தர் காட்டுவார் எனக்கு தரிசனத்தில். அந்த தேசம் வேர்ல்டு மேப்லாம் டவுன்லோட் பண்ணி நான் அதை பார்த்து ஜெபிப்பேன். தேசமே திறக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, ஒரு நாள் அந்த தேசத்துக்கு நான் போயிடுவேன். இதெல்லாம் ப்ராக்டிக்கல். நம்ம வாயின் வார்த்தைக்கு அவ்வளோ மகிமை உண்டு, வாயின் வார்த்தைக்கு அவ்வளோ மகிமை உண்டு. இது நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்கும். நீங்கள் சொல்கிறது நடக்கும்னு நம்புங்க. அது எங்கெங்க நடக்க போகுதுன்னா நடக்காது. நல்லா விசுவாசமாக சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் வராங்கதுங்க, எனக்கு அற்புதன்றது எனக்கு நடக்காதுங்க. பக்கத்து வீட்டுக்காரர் நடக்கும், எதிர் வீட்டுக்காரர் நடக்கும், சைடு வீட்டுக்காரர் நடக்கும், பின்னாடி வீட்டுக்காரர் நடக்கும், எனக்கு ஒன்றும் நடக்காது, சத்தியமாகவே நடக்காது. இவ்வளோ உறுதியாக இருக்கிறப்ப ஏன் நடக்கணும்? நல்லா சொல்லுங்க, எனக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நல்லா வருவோம், நாம் இருவருமே நல்லா இருப்போம். எனக்கு பகைவர்களாக இருந்தால் கூட சொல்கிறேன், சார் கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேருமே நல்லா இருப்போம். அந்த மனுஷன் என்னடா இவனை போய் பகைச்சமே, என்னடா இந்த மனுஷன் அவன் நம்பலன்றதான் முக்கியம் இல்லை. நீ நல்லா இருக்கியா, நான் வாழ்த்துக்கிறேன், நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன். பகைவர்களை ஆசீர்வாதம் தான் வேதம் சொல்லுது, அவர்களுக்கு ஜெபம் பண்ணுன்னு வேதம் சொல்லுது. நம்ம அவன் மூக்கில் வாயில் ரத்தம் வருதுன்னு நினச்சாக்கா we are under the operation of something else will activate in our life, not the Holy Spirit. என்ன ஆவி உடையவர்கள் என்று இங்கே அறியீர்களா? கர்த்தர் கேட்குறாரு. அதான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த கையின் பிரயாசம் படும் நாசத்துக்கு வந்துடுச்சு, படு மோசத்துக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. இது எல்லா வீட்லேயும் ஒரு சொத்து தகராறு இருக்கும், எல்லார் வீட்லேயும் ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கும், சகோதரர்களுக்குள்ளே எல்லாரும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சலசலப்புகள் அதிகமாகும். எல்லாம் கூடி வரனாலும் ஒன்று ரீசன் சொல்லும், பிகாஸ் ஆஃப் டியூ டு திஸ் ரீசன். ஒரு அம்மா வராது, நீ போகிறதா இருந்தால் நீ போயிட்டு வரணும். அப்படி தான் ஈசாக்கும் ரெபேக்காவும் மரணத்துக்கு இவங்க 2 பேர் பசங்க, ஆம்பளை பசங்க தான் வந்தாங்க, பொண்டாட்டிங்கெலாம் காணும். எவ்வளோ டசனாக வச்சுருக்கானுங்க. ஏசா வந்தான், ஏக்கப்பவும் வந்தான், வாசிக்கிறோம். எங்கே மற்றதுக்கு எங்கே போச்சோ தெரில.
கேட்டால் டிக்கெட் போட்டுன்னு வர்றாங்க, எல்லாம் கிளம்பின்னு வரணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா? டச்சே இல்லையே. தாத்தா பாட்டி யாருன்னே தெரியாது. பேரை வந்து அழுவானா? இது தாத்தா, இது பாட்டி, பாடியை காமிச்சு தான் சொல்லணும். அந்த மாதிரி சொல்லிச்சு இல்லை, வர சாபம் எம்எல்ஏ வரட்டும், இதுதான் அது, அதுக்கேற்றது தான் அது. சாவத்துக்குள்ளே வாங்கின்னு போயிடுச்சு அது வரத்தை. இது பார்த்தா இது பசங்க வந்து நின்று கொரோனா டைமில் சேர்த்த மாதிரி இருந்தது. இது ரெபேக்கால் ஈசாக்கு சாவை பார்த்தா ஜெகஜோதியாக போக வேண்டிய பிரேதம் அடக்காராதனை எவ்வளோ பிரம்மாண்டமாக போனோம். எவ்வளோ பெரிய பக்திமான், நடுவில் கோட்டை விட்டாச்சு. முடிவு பார்த்து நிலைத்திருப்போம் தான் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் நினைக்காதீங்க ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் மட்டும் அந்நிய பாஷை பேசுகிற எல்லாம் சக்ஸஸ் அப்படின்னு. ஒவ்வொரு அத்தியாயத்தில் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வச்சுருக்கான். யோபுடைய நிர்வாகம் சும்மா இல்லை. சகோதரர்களுடைய பிரச்சனைகள் வந்தால் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வரும். என் வளம் உனக்கு பயன்படாது. நான் எவ்வளோனா சேர்த்து வச்சுருக்கலாம் தம்பி, என்னோட ஆஸ்தி அம்புட்டும் உனக்கு கொடுத்தா கூட உனக்கு நீ தரித்திரத்தில் போயிடுவேன். உன் படிப்பு உனக்கு செல்லாது. நெசம், உன் படிப்பு உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. உனக்கு கதவு திறக்காது. நான் மங்களகரமாக பேசாமல் எதிர்மறையாக பேச நினைக்காதீங்க. இதெல்லாம் விளைவுகளை எடுத்து சொல்லி தான் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த சர்வங்க தகன பலி மாதம் மாதம் செலுத்துகிறோம். திருவிருந்து நான் அப்படி தான் நான் உங்களை பயிற்றுவிக்கிறேன், அப்படி தான் போதிக்கிறேன். அவங்க பகை இருக்கக்கூடாது. பகைச்சிக்கிட்டோம். ஒரு தருணம் கட்சாலோ பிரைஸ் எல்லாம் சொல்லிடலாம். நம்மளுக்கு அந்த ஸ்டெயின் இருக்கக்கூடாது, அந்த கரை இருக்கக்கூடாது வாழ்க்கையில். அதே போல் சொந்த ஜனங்கள் எங்கே இருக்கிறாங்கனாலும் பார்த்துட்டு இதுக்காக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஒரு டைம் வரும் உங்களை கர்த்தர் கொடையாளராக வைப்பார், அவங்களை விடுவிக்கிறவராக வைப்பார். நம்ம மனம் கர்த்தர் பார்க்குறாரு இல்லையா? அந்த கிருபை தாங்கும் நம்மளை. சத்தியத்துக்குள்ளே உடன்படிக்கைக்குள்ளே வருது ஆத்துமா. இல்லை ஆண்டவரே, பகையெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன், நான் உத்தமமாக நான் கடைப்பிடிக்கிறேன், சொந்த ஜனங்களை நான் விசாரிக்க போகிறேன், என்ன நான் சொந்த ஜனங்களுக்காக நான் நிற்கிறேன். அதனுடைய பொருள் என்னென்னா கர்த்தரை முன்னே வச்சு சொல்கிறது. அவங்கள விடுவிச்சாலும் அதுக்கு மறுபடியும் வராதுன்றதெல்லாம் தெரிஞ்ச கதை, உள்ளங்கை நெல்லிக்கனி. ஆனால் நம்ம போய் தான் ஆகணும். நம்ம ஆசீர்வாதம் காக்கப்படணும். இதுக்கு தான் படித்தவனும் படிக்காதவன், பிடிச்சவன் பிடிக்காதவன்லாம் கர்த்தர் கிடையாது. இந்த பிரமாணங்கள், அதாவது பிரமாணங்கள் இல்லை, இந்த கோட்பாடுகளுக்குள்ளே வருகிற பொழுது ஜெபிக்காமலே காரியங்கள் வாய்க்கும். ஜெபித்து வாய்க்காத காரியங்கள் செய்கையிலே வாய்க்கும். அந்த சாபம் உடைக்கப்படும். உங்களுடைய மனம் திரும்புதல் பேரில் தான் உங்களுக்கு சாபம் உடையுமே தவிர, ஒருத்தர் ஜெபம் பண்ணாலும் சாபம் உடையாது. வாக்குத்தத்தம் வரும், தீர்க்கதரிசனம் வரும். அதே வாக்குத்தத்தம் அதே தீர்க்கதரிசனம் எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லுவீங்க, அவ்வளோதான். ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைமைத்துவம் 10ஓடு இது ஒன்று 11 இருக்கும். ஆனால் எதுவுமே உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்த முடியாது பரிசுத்த ஆவியினர் தவிர. பரிசுத்த ஆவி என்ன சொல்கிறாருன்னா, நீ ஜெபிக்கிற, ஆனால் என்ன செய்யணும்னு நீ புரிஞ்சிக்க மாட்டுற. என்ன நீங்கள் செய்யணும், ஒப்புரவாக முடியுமா? இல்லை ஆண்டவரே, அவன் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. பழைய கதையை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணாதேயா. பழையவனை அகற்று, உன்னை வாழ்க்கையை விட்டு மனசை விட்டு அகற்று, எல்லாம் புதிய ரசமாக மாற்று. பழைய ரசம்லாம் காலி ஆயிடுச்சு, தண்ணீரை ஊற்று, நான் ரசமாக மாற்றுறேன். கர்த்தருடைய வார்த்தை. ஏதோ உன்னிடத்தில் இருக்கிறது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இல்லை, உன்கிட்ட உண்மை இருக்கணும், உங்கள்கிட்ட ஏற்றுக்கொள்ள மனப்பக்கம் இருக்கணும். அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, ஏதோ அடியே நான் செய்கிறேன். குறுக்க பேசாதீங்க. நம்ம வார்த்தைகள்லாம் சுருக்கமாக இருக்கட்டும். கர்த்தருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்று. இப்போ எனக்கு தேவையே பலவீனம் போகணும் ஐயா, என் மமதே போகணும், என் அகங்காரம் போகணும், என் அகங்காரம் போகணும், என்னுடைய பெருமை போகணும், என்னுடைய சுய நீதி உடையணும். இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அப்போது பரலோகம் நெருங்கி வரும், ராஜ்யம் வருவதாக வரும். இல்லைன்னா எவ்வளோ சத்தம் போட்டாலும், எவ்வளோ அழுது புரண்டாலும், எத்தனை நாள் உபவாசத்தாலும் பரலோகம் செவி சாய்க்கவே சாய்க்காது. சத்தியமான வார்த்தை செவி சாய்க்காது. 10 விஷயத்துக்கு ஜெபம் பண்ணால் 2 விஷயம் வரும். 1 கோடி ரூபாய்க்கு ஜெபம் பண்ணால் 2000 ரூபாய் எவனோ அனுப்புவோம். நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் ஜிபே பார்க்குறப்போ. இதுக்கா ஆண்டவரே இவ்வளோ நாள், நீ அவ்வளோக்கு தான் வர்த்து. பரலோகம் அவ்வளோதான் நம்புது. 2000 ரூபாய்க்கு தான் நம்புதானா? ஆமாம். இம்புட்டு பகையை வச்சுருக்க நீ. இதை காசு 1 கோடி கொடுத்தா அவனை வெட்டி புதைச்சிட்டு வந்துடுவையா நீ? இன்னும் ரத்தக்கரையை உண்டாக்கி எனக்கு 60 ரூபா போயிடுவேன். இன்றைக்கி பணம் இல்லை, பகைக்கிற. பணம் கொடுத்தா ஆலையை முடிச்சிடுவேல்ல நீ. ரத்த பிரியனை கர்த்தர் 60 இருக்கிறா. கர்த்தர் 60 இருக்கிற லிஸ்ட்டில் நம்ம போயிடும். கர்த்தரை எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிச்சிடுறார். இப்போ பணத்தை பிடிச்சிட்டார். இப்போது ஏற்கனவே நம்மளை எவனும் மதிக்க மாட்டான். இப்போ பணமும் பிடிச்சிட்டான்னா என்ன ஆகும்? நாலு படை கீழே கீழே போகுது. வசனம் சொல்லுது, நீ மேலாவாய் கீழாவதில்லை. இல்லை, கோயிங் டவுன் அண்ட் டவுன். என்ன தான் பண்ணுறது? நான் என்ன சொல்கிறேன்,
ஒழுங்கா ஏன் முரட்டாட்டு தரணுன்றேன். தெரியல வழி, இப்போ தெரிஞ்சிடுச்சு. சரி நான் வரேன் ஆண்டவரே. பணத்துக்காக இல்லை, இவ்வளோ நாள் விட்டு போன அந்த உறவு உம்மோடு புதுப்பிக்கப்படுறது. ஏன்னா இதனால் தெரியாது, நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன். பரிசே மார்க்கத்தில் போயிடுச்சு வண்டி. ஆலயவாசிகளாக இருந்தோம், இப்போ ஆலயமாக வாழ்கிறோம். அவன் தவறு செய்ய தான் செய்வான், ஏன்னா அவன் என் ரத்தம். அவனுக்கு என்னை பிடிக்காத தான் போகும், ஆனால் ஏன்னா அவன் என் எலும்பு. அவனு என்னன்னா அவன் இருக்கட்டும் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை இல்லையா, நீர் பாவிகளுக்காக தானே வந்தீர். எந்த எல்லையிலேருந்து நம்ம இந்த உடன்படிக்கையில் நிறைவேற்ற முடியுமோ அந்த எல்லையில் ரொம்பவும் போயிடக்கூடாது. நம்ம அழிஞ்சு போயிடக்கூடாது, நம்ம குடும்பமும் அழிச்சிடக்கூடாது, நம்ம அடையாளத்தையும் அழித்து மனுஷ பிரியராக மாறிடக்கூடாது. எந்த எல்லையிலிருந்து இதை செப்பரேட்டப்பட முடியுமோ பரலோகம் மருத்துவ கொடுக்குற அளவுக்கு உங்கள் உத்தமம் இருக்கணும். இது நாளைக்கு கழித்து தான் அது நடக்கும், இல்லை நைட்டே நடக்கும். நான் அதை தியானிக்கிற பொழுதே டக்குன்னு வாசல் திறந்துச்சு. மூல காரியங்களுக்குள்ளே சொல்கிறேன், இதுக்கு ரொம்ப வினோதமாக இருந்துச்சு. எவ்வளோ நாள் ஜெபித்து இருக்கிறோம், இந்த வசனத்தை தியானிக்கிற பொழுது எங்கெந்தோ ஃபோன் கால் வந்து நல்ல விதமாக பேசுகிறாங்களே. அவங்களே சொல்கிறாங்க, எப்படின்னே தெரில, பரிசுத்த ஆவியானவர் காமிச்சார் உங்கள் மூஞ்சை. அப்படியா, என் மூஞ்சை தான் பார்த்தியான்னு. ஆமாம், இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னே நீங்கள் எனக்கு வந்து ஜெபம் பண்ணீங்க. இதெல்லாம் நடக்கிற கதையா ஐயா? 2 வருஷத்துக்கு முன்னே மறந்துடுவாங்க. 20 வருஷம் முன்னே ஜெபம் பண்ணேன். ஆமாம், எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்குமா? எனக்கு ஞாபகம் இருக்கும், தொடர்பில் தான் இருப்பாங்க. கொடுத்தல் என்பது வராதுன்னா நான் சரியில்லையே. எங்கே இருக்கிறதும் வந்து சேரணுன்னாக்கா நான் ஒழுங்காக இருக்கணுன்றது அர்த்தம். இங்கே ஒப்புரவு ஆவ டங்குன்னு ஃபோன் அடிக்குது. நான் உங்களுக்கு பொருத்தனை பண்ணேன், மன்னிச்சுக்கோங்க, தரல, நான் வேறு ஏதோ பண்ணிட்டேன், அதை இப்போ நான் தரணும்னு நாங்கள் வேண்டிக்கோங்க. புதுப்பிக்கிறாங்க, ரீஅக்ரிமெண்ட். சரி பரவாயில்ல, பணம் போட்டோம், முதல்ல நீ வந்து அதே சந்தோஷம். எதுவும் வந்து சபையில் உட்காந்து நமக்கு ஒன்றும் கனி கொடுக்க போகிறது இல்லை. எங்கே இருந்தோ இதெல்லாம் வரணுன்னே அவசியம் கிடையாது. நம்ம கூப்பிட்றதுக்கும் நம்பரும் கிடையாது நம்மக்கிட்ட. எங்கேயோ ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், எங்கேயோ அவனுக்கு பார்த்துக்கு அடிச்சு பிடிச்சி வரணும் அவசியமே கிடையாது. நான் இங்கே ஒப்புரவாகிறேன், அங்கே கர்த்தரை எழுப்புகிறார். இது லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன். எல்லாம் ஃபிசிக்ஸ் கிடையாது, எல்லாம் பைபிள்லேருந்து வந்தது தான். ஃபிசிக்ஸில் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளே இது தெரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் தெர் இஸ் obedience, there is a response from heaven. Heaven always respond to the obedient one, not the disobedience. நம்ம அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது இந்த இடத்துல நகை என்ன பண்ணுது, நட்டு என்ன பண்ணுது, பொட்டு என்ன பண்ணுது, பூ என்ன பண்ணுது, புஷ்பம் என்ன பண்ணுது, புடவை, வெள்ளை ட்ரெஸ்ஸு, கலர் ட்ரெஸ்ஸு என்ன பண்ணுது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் போட்டு சண்டைக்காரன் நிற்கிறதுக்கு மஃப்டியிலேருந்து நம்ம தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்துட்டு போயிடலான்றேன். வெள்ளைக்கு நம்ம எதிரி இல்லை. சொல்ல வர கருத்து என்னென்னா, இதனால் வச்சு நமக்கு ஒரு சுய நீதியோ சுய பெருமை வந்துடுது. நான் பரிசுத்தவான், நான் இப்படி வெள்ளையும் சொல்லியமாக போய் ஆராதிக்கிறேன், என்கிட்ட குற்றம் இல்லை, என்கிட்ட குறை இல்லைன்னு நம்ம மனசாட்சி நம்ம பார்க்குறப்போ, இந்த ஆராதனை முடிச்சுட்டு போகிறப்ப நம்ம அடிமைத்தனம் நமக்கு காத்திருக்கு. ஃபோனை ஆன் பண்ணால் வர்றான். ஏன்? we are given a gap. கர்த்தர் ஒன்று சொல்கிறார், நம்ம ஒன்று செய்கிறோம். நமக்குள்ளே அந்த ஒன்றும் ஒரு மனம் வரல. திருவிருந்த டைமில் கொஞ்சம் ஆண்டவரே கொஞ்சம் இறங்குங்க, இல்லை கசப்பு வேணாம். நான் சொல்கிறது வந்து அந்த கசப்பு வேணான்றதை வந்து நிலுவையில் கொண்டு வரணும். ட்ரை டு ஃபைண்ட் அவுட் வேர் தே ஆர், ட்ரை டு லொக்கேட் வேர் தே ஆர். உங்களை தேடிட்டு ஜனங்க வருவாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தால் கூட பரவாயில்ல, கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல. அது கர்த்தர் உங்கள் கருத்தை திடப்பாங்க. கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப தானாக வரும். என் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, கொடுக்கணும்னு நினச்சவங்களுக்கு எங்கேருந்து வந்ததே தெரில, முறையாகவே தேவன் உங்களோடு இருக்கிறார். இல்லைடா, கொடுத்த உங்கள்கிட்ட தான் தேவன் இருக்கிறார். உனக்கு கொடுக்க வச்சாரே தேவன், நீங்களும் கேட்கல, ஆனால் எனக்கு என்னமோ உங்களுக்கு கொடுக்கணும்னு பட்டுச்சு, ஆனால் அந்த டைமில் காசு இல்லை, எப்படியே தெரில, எதிர்பாராத தொகை வந்துச்சு. என்ன இது அநியாயம், இப்படி ஒரு காசு வந்துருக்குது. நம்ம தெரியும் இல்லையா, ஆட்கள் இவ்வளோ வருஷம் பழகிறோமே, தெரியாமல் அமிச்சிட்டியா, இல்லை எனக்கு தான் அமிச்சியா, என் அவிசுவாசம் இல்லை, இது மாதிரிலாம் தெரியாத அமிச்சிட்டேன்னு சொல்லவெல்லாம் இருக்கிறான். அதை நான் எடுத்து செலவு பண்ணிட்டு அப்புறம் இஎம்ஐயில் கொடுத்ததெல்லாம் இருக்குது. சபைக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, சொல்கிறேன். தெரியலையா, எப்படியோ 1 லட்ச ரூபா அனுப்பிச்சி வச்சிட்டேன் என் பையன். விசுவாசி இல்லை, இது எங்கேயோ போகிற காசு இங்கே வந்துச்சு ஒரு முக்கியமான டைமில். அதுக்கப்புறம் அதுக்கு இஎம்ஐ போட்டு 20 மாதம் கட்டி அனுப்பிச்சி அந்த காரியத்தை எதுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் அற்புதம் நடந்துருக்குது. அது மாதிரி எங்கேயோ போகிறதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னா உங்கள் ஜபம் கிரியை செய்யாது. மறுபடியும் சொல்கிறேன், ஜபத்தை ஜபம் வந்து நம்ம ஆவிக்குரிய பெருமையை கொண்டு வரக்கூடாது. ஜபம் என்ன செய்யணும்னா நம்ம கனெக்ட் பண்ணணும், நம்மளை இணைக்கணும் கர்த்தருடைய எதிர்பார்ப்புக்குள்ளும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த சாயந்தர வேலையில் கர்த்தர் நம்ம வறுமையற்ற வாழ்க்கைக்குள்ளே நடத்த போகிறார். யார்கிட்ட பகை இருக்கிறது, அவங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்கும். நீங்கள் வந்து நிர்வாகம் தான் பண்ணுறீங்க,
எல்லாம் கடன் வாங்கி தான் செஞ்சுன்னு இருக்கீங்க. இங்கேருந்து அங்கே தூக்கி போகிறதா ரொட்டேஷனில் ஓடுது. நான் சொல்கிறது அப்படி இல்லை, நீங்கள் கொடுக்குறவரெல்லாம் மாறணும். இருந்தால் தானே கொடுக்க முடியும். அந்த தான் இந்த காணிக்கையில் இருக்கிற சாபமே கர்த்தர் சொல்கிறார். நீ காணிக்கை செலுத்துகிற பொழுது சகோதரத்தில் ஒப்புரவாக்கி விட்டு வந்து செலுத்து, உன் காணிக்கை நான் அங்கீகரிப்பேன். நீ காணிக்கை செலுத்தினா வருகிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் காணிக்கையில் இருக்கிற தீட்டை கழுகி தெரிந்து கொள்ளணும். நான் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீட்டையே சொல்கிறேன். இல்லை, நான் அந்த கசப்பை பாராட்ட மாட்டேன். இன்றைக்கி ஒப்புரவாகிற நாள், நான் இன்றைக்கி ரச்சனை நாள். வறுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, வளத்துக்கு ஒரு திறந்த வாசல். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க. அந்த சாபம் யாக்கோபுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கையேந்துக்கிறதா போயிடுச்சு. அவன் ஆகாரத்துக்கே தகராறாயிடுச்சு. அந்த பசங்களும் அப்படியே சஃபர் பண்ணிச்சிங்க. முதலே சொல்லி வளர்க்கணும் பசங்களுக்குள்ள. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டிங்கன்னா நிஜமாலுமே என் படிப்பு உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு சம்பாத்தியம் கூட இருக்கும், பின்னாடியே ஒரு துன்மார்க்கம் வந்துடுவான் வாழ்க்கையிலே. பிள்ளையாக இருக்கும், புருஷனாக இருக்கும், மனைவியாக இருக்கும், மனைவி வீட்டாராக இருப்பாங்க. நம்ம ஆசைகள்லாம் அழிக்கிறதுக்குன்னே ஒருத்தன் எழும்புவான். ஒரு குடும்ப நண்பனாக இருப்பான், தொழில் செய்யலான்னுவான், கட்சியில் நம்ம தாராந்துருவோம். யாரையுமே நம்ம நொந்து கொள்ள முடியாது. ஒன்று பின்னாடி ஒன்று வந்து கொண்டே இருக்கும். காலையிலே பார்த்தோம், யூடியூப்பில் ஏற்றிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 போட்டு ஏற்றுறோம். இப்போலாம் விசுவாசிகள் சொன்னாங்களேன்னு புரியல, கொஞ்சம் சேர்த்து போட்டுங்க, நல்லா இருக்குன்னாங்க. சரி, அதே மாதிரி தான் 1, 2லாம் போட்டிருக்கேன். அதனால் காலைல வராதுங்க, அதில் பார்த்து அது அந்த போதனையை கேட்டு ஆசீர்வாதத்தை பெருக்கி கொள்ளுங்க. இப்போ கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீ சொன்னதை சொன்னேன், ஆசீர்வாதியும். இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டது ஸ்தோத்திரம். எல்லா மழையின் மத்தியில் நம்முடைய ஜனங்களை அடியாரை கொண்டு வந்தீரே ஸ்தோத்திரம். இயேசுவை தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முல்லை பெற்ற நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்ய சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதா காலம் சில பரிசுத்தவான் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.